சஷ்டிகாவும் பிளவுபட்ட சோலையும். உகாண்டாவின் நைல் நதி பாயும் செழுமையான நிலப்பகுதியையொட்டி ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு சஷ்டிகா என்ற சுட்டிப் பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் தலையில் ஒரு வண்ணமயமான உகாண்டா நாட்டு துணியை கட்டிக்கொண்டு கையில் ஒரு சிறிய புல்லாங்குழலுடன் காட்டைச் சுற்றி வருவாள். அவளது இசையை கேட்டால் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஓடி வரும். நிழல் கவிழ்ந்த காடு. ஒரு காலம் வரை அந்த காட்டில் வேற்றுமை என்ற சொல்லே இருந்ததில்லை. ஆனால் ஒரு கோடை காலத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டபோது விலங்குகளிடையே சுயநலம் தலைதூக்கியது. குழுநிசம் என்னும் நோய் காட்டை தொற்றிக்கொண்டது. யானைகள் தாங்கள் நிலத்தின் ராஜாக்கள் என்றும் எங்களின் பலமே சிறந்தது என்றும் தங்களை ஒரு உயர்ந்த குழுவாக கருதின. குரங்குகள் தாங்கள் புத்திசாலிகள் என்றும் மரத்தின் உச்சியில் இருப்பவர்களுக்கே முதல் உரிமை என்றும் பிரிந்தன. பறவைகள் தாங்கள் வானத்தில் பறப்பவர்கள் என்றும் நிலத்தில் இருப்பவர்களோடு தங்களுக்கு என்ன பேச்சு என்றும் ஒதுங்கின. சஷ்டிகா வழக்கம்போல புல்லாங்குழல் வாசித்தாள். ஆனால் அன்று ஒரு விலங்கு கூட வரவில்லை. யானைகள் ஒரு பக்கமும் குரங்குகள் ஒரு பக்கமும் முகம் கொடுத்து கூட பேசாமல் அமர்ந்திருந்தன. காடு மௌனமானது. சஷ்டிகாவின் சவால். விலங்குகளின் இந்த மனமாற்றத்தைக் கண்டு சஷ்டிகா கவலையடைந்தாள். ஒற்றுமை இல்லாத இடத்தில் வலிமை இருக்காது என்பதை அவர்களுக்கு புரியவைக்க முடிவு செய்தாள். அவள் காட்டின் நடுவே இருந்த காய்ந்து போன ஒரு பெரிய கிணற்றின் அருகே சென்றாள். அங்கு ஒரு பெரிய வலை விரித்து வைக்கப்பட்டிருந்தது. சஷ்டிகா ஒரு தந்திரம் செய்தாள். ஒவ்வொரு குழுவிடமும் சென்று இந்த கிணற்றின் அடியில் ஒரு மந்திர ஊற்று இருப்பதாகவும் அதிலிருந்து தேனை விட இனிமையான நீர் வரும் என்றும் ஆனால் அதை திறக்க ஒவ்வொரு குழுவும் ஒரு போட்டியில் வெல்ல வேண்டும் என்றும் கூறினாள். அகந்தையின் வீழ்ச்சி. முதலில் யானைகள் வந்தன. அவை தங்கள் தும்பிக்கையால் கிணற்றை மூடியிருந்த பெரிய வலை கயிற்றை இழுத்தன. ஆனால் கயிறு சிக்கிக்கொண்டது. எவ்வளவு பலம் காட்டியும் பலனில்லை. அடுத்து குரங்குகள் வந்தன. அவை கயிற்றை அவிழ்க்க முயன்றன. ஆனால் கயிறு மிகவும் தடிமனாக இருந்ததால் அவற்றின் சிறிய கைகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியாக பறவைகள் வந்தன. அவை மேலிருந்து வலை எங்கு சிக்கியுள்ளது என்று பார்த்தன. ஆனால் அவற்றால் கயிற்றை இழுக்கும் பலம் இல்லை. 3 குழுக்களும் சோர்வடைந்து ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டன. உன்னால்தான் முடியவில்லை என்று சண்டை போட்டன. சஷ்டிகாவின் தீர்ப்பு. அப்போது சஷ்டிகா அங்கு வந்து உரத்த குரலில் பேசினாள். உங்களிடம் பலம் இருக்கிறது, புத்திசாலித்தனம் இருக்கிறது மற்றும் தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் வெவ்வேறு திசைகளில் இழுக்கின்றன. அதனால்தான் இந்த சிறு வலையை கூட உங்களால் அகற்ற முடியவில்லை என்று கூறினாள். சஷ்டிகாவின் பேச்சை கேட்ட விலங்குகள் வெட்கி தலைகுனிந்தன. சஷ்டிகா தொடர்ந்து பேசுகையில், இப்போது குழுக்களாகச் செயல்படுவதை நிறுத்திவிட்டு நண்பர்களாகச் செயல்படுங்கள் என்று அறிவுறுத்தினாள். பறவைகள் மேலிருந்து பார்த்து கயிறு எங்கு சிக்கியுள்ளது என்று சரியாக வழிகாட்டின. குரங்குகள் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று தங்கள் சிறு விரல்களால் முடிச்சுகளை தளர்த்தின. யானைகள் தங்கள் முழு பலத்துடன் அந்த தளர்த்தப்பட்ட கயிற்றை இழுத்தன. ஒரே நிமிடத்தில் வலை விலகியது. கிணற்றின் அடியில் மறைந்திருந்த நீர் ஊற்று பீரிட்டு அடித்தது. நீதி. சஷ்டிகா தன் புல்லாங்குழலை மீண்டும் இசைத்தாள். அன்று காட்டில் இருந்த அனைத்து விலங்குகளும் எந்த பாகுபாடும் இன்றி ஒன்றாகச் சேர்ந்து நடனமாடின. நீதி. குழுக்களாக பிரிந்து நின்றால் எளிய காரியமும் கடினமாகும். குணங்களால் ஒன்றிணைந்து நின்றால் இமயத்தையும் அசைக்கலாம்.